வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பள்ளி கல்வித்துறையில் தேர்தல் வாக்குறுதியே இல்லாமல் போயிடுச்சான். இனி அவ்வளோதானா? பள்ளி கல்வித்துறையுடைய வாக்குறுதிகள் மறந்துட்டாங்களா? ஸோ இனி என்ன நடக்கும்? பள்ளி கல்வித்துறையில் புதிய அறிவிப்புகள் வருமா வராதா? ஸோ இதை பற்றின ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு மக்களே. என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு நான் எப்பொழுது கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவில் பள்ளி கல்வித்துறையுடைய வாக்குறுதிகள் அப்படின்ட்டு நிறைய சொல்லிகிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இதுவரை ஒன்று கூட போயிடுச்சு, எல்லாமே பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே குற்றச்சாட்டுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்னதான் தமிழக பள்ளி கல்வித்துறையில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மோசமாக போயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு எனது சட்டசபை தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றத ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று கூட எங்களுக்கு நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறது எல்லோர் மத்தியிலுமே ரொம்ப 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 ஒரு ஒரு ஏக்கத்தை உருவாக்குற தகவலாக போயிடுச்சு. ஸோ மக்களும் பார்த்திங்கன்னா இதை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு எப்போ அந்த அடுத்த கட்ட நிகழ்வுக்கு எங்களை மாற்றுவீங்க அப்படின்ட்டு மக்கள் எதிர்பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் வாக்குறுதிகள் உருப்படாமல் போயிடுச்சு. அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் உருவாக்கப்படும். +2 வரை படிக்கும் பார்வையற்ற மாணவர்களுக்கு மின்னணு புத்தகங்கள், நூலக சேவை கிடைக்காத நகர்ப்புறங்களில் நூலக நண்பர் திட்டம், குழந்தைகளின் எழுத்தார்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் 18 வயதுக்குட்பட்ட இளம் எழுத்தாளர் 3 கவிமணி விருதுடன் 25,000 ரொக்கப்பணம், இப்படி அள்ளி தெளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஸோ திமுகவில் பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியிட போகிறாங்க. அது என்ன அந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013 டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்கை இந்த எலெக்ஷன் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளில் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக 100% வர இருக்கு மக்களே. ஸோ கவலையே பட வேண்டாம். தேர்தல் வாக்குறுதிகளில் நீங்கள் இது எல்லாமே எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கும். அதே மாதிரி நியமன தேர்வு ரத்து செய்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய அரசாணை ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நியமன தேர்வை 100% ரத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை ஒன்று ஆசிரியர் தேர்வு வாரிய பள்ளி கல்வித்துறை சார்பாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் நிறைய வாக்குறுதிகள் திமுக சொல்லியிருக்கு. ஆனால் சிலது எல்லாமே நிறைவேற்றப்படாமலே போயிடுச்சு. அனைத்து பள்ளி கல்வி மாணவர்களுக்கும் இலவச சானிடரி நாப்கின்கள் வழங்கப்படும். அரசியல் அமைப்பு சட்டத்தின் உள்ள கல்வி மீண்டும் மாநில அரசு பட்டியலுக்கு மாற்றப்படும். இப்படி தமிழக பள்ளி கல்வித்துறையில் நிறைய வாக்குறுதிகள் போயிட்டுருக்கு. ஆனால் நிறைவேற்ற தான் ஆளே இல்லாமல் போயிடுச்சு. இனிவரும் காலங்களாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆசிரியர்களுடைய இந்த 2013-17 ஆசிரியர்களுடைய டெட் தேர்வுகளில் ஒரு மிக முக்கியமான முடிவெடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்க்கலாம். நியமன தேர்வு ரத்து பண்ணுவாங்கன்ற எதிர்பார்க்கலாம். ஆனுவல் பிளானரில் குறிப்பிட்ட மாதிரி தேர்வாவது நடத்துவாங்களா அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய மதிப்பெண்களில் குளறுபடி நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க் எடுத்தால் எங்களுக்கு பாஸை கொடுங்க, ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எல்லா கம்யூனிட்டிக்கும் இதை கொடுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் எந்த அளவுக்கு நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்றது எல்லாமே எதிர்பார்க்கலாங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. ரெடி ஆகிக்கோங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.